விஷயம் இப்போ நம்ம எடுக்கிற பேராசிட்டமோல் இருக்குது. பேராசிட்டமோல் எப்படி வந்து லிவர் டாக்ஸிசிட்டியை கோஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். சரியா? அதில் வந்து இப்போ பேராசிட்டமோலில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசெட்டமினோஃபென்னு சொல்லுவோம். சரியா? அசெட்டமினோஃபென் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், இப்போ எடுக்கிற ட்ரக்கில் வந்து 95% நம்மகிட்ட டீடாக்சிஃபைட் பண்ணப்படும் ஃபேஸ் 2 என்சைமால். சரியா? இந்த ஃபேஸ் 2 என்சைமால் டீடாக்சிஃபை பண்ணப்பட்டு லிவரில் தான் அது எக்ஸ்க்ரீஷன் ஆகும். யூரினில் போய் நமக்கு யூரின் எக்ஸ்க்ரீன் ஆகல ஒரு பிரச்சனையும் இல்லை. இது என்ன சொல்லுவோம்னு சொன்னால், எக்ஸ்க்ரீஷன் ஆகிற ஃபார்ம்ஸ் வந்து குளுக்கோரனேட்னு சொல்லுவோம், அல்லது வந்து சல்ஃபேட் கன்ஜுகேட்டடாக எக்ஸ்க்ரீஷன் ஆகும். இந்த பாதையில் வாராக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ஆனால் 5% என்ன செய்யும்னு சொன்னால், அங்கே இருக்கிற சைட்டோக்ரோம் 2E1 ஆக்டிவிட்டியை வந்து எஃபெக்ட் பண்ண போகுது. அதன் எஃபெக்டால் என்ன செய்யும்னு சொன்னால், நமக்கு NAPQI என்றது வந்து உருவாகும். சரியா? நினைக்கிற NAPQI என்ன செய்யணும்னு சொன்னால், இது ஒரு ஆக்டிவ் மெட்டபலைட்னு சொல்லுவோம். இது வந்து மேலும் வந்து கன்ஜுகேஷன் நடக்காட்டி வந்து இது நமக்கு டாக்ஸிசிட்டியை வந்து கொண்டு செல்லும். அப்போ இதுக்கு கன்ஜுகேஷனுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், GSH, அதாவது குளுட்டாத்தயோன் வந்து தேவை. அப்போ குளுட்டாத்தயோன் வந்து இதோட சேர்ந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே இது வந்து இதில் அளவு கூட வந்து ப்ரோட்டீன் என்ன செய்யும்னு சொன்னால் ப்ரோட்டீன்ஸ் அடெக்ட் பண்ணி லிப்பிட் பெராக்சிடேஷன் நடக்கும். லிப்பிட் பெராக்சிடேஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஹெப்படோசைட்டிக் நெக்ரோசிஸ் வரும். அதே போல் லிவர் ஃபெயிலியருக்கு போகும். அப்போ பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொன்னால், இப்படி நம்ம ஒரு குளிச்சு எடுக்கிறோம் பெனடோலில் 25% என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஃபேஸ் 2 என்சைமால் வந்து டீடாக்சிஃபை பண்ணப்படும். அப்போ அதன் மூலம் நமக்கு எக்ஸ்க்ரீஷன் நடக்கும் யூரினில். அதே இது 5% என்ன செய்யும்னு சொன்னால் சைட்டோக்ரோம் 2E1 என்ற என்சைமால் வந்து NAPQ ஆக வந்து மாற்றப்படும். அந்த NAPQ வந்து குளுட்டாத்தயோனோட இணைஞ்சிச்சுன்னு சொன்னால் நமக்கு டாக்ஸிசிட்டி இல்லை. அதே இது வந்து ப்ரோட்டீன் அடெக்ட் பண்ணி லிப்பிட் பெராக்சிடேஷன் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஹெப்படிக் ஃபெயிலியர் வரது சான்சஸ் வந்து கூடும். சரியா? இப்போ தான் நம்மளோட மெட்டபாலிசம், அதாவது பேராசிட்டமோலில் மெட்டபாலிசமும் டாக்ஸிசிட்டி